ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பிக் பாஸ் சீட்டுக்குள்ள அதிரடியாக என்ட்ரி கொடுத்து சூப்பராக மாசாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பேசும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரியே பண்ணுறாங்க. உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து இன்டர்ப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் ரொம்ப லைவாக, அதாவது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதுமாதிரி கீர்த்தி சுரேஷ் உள்ளே வந்தோடனே வந்து விஜய் பார்வதிட்டு இவர் இந்த டீச்சர், இவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சர், இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவர் வார்டன், இவங்க வந்து அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே வார்டன், நான் வந்து பார்வதின்னு சொன்னோடனே அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கே அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களும் பிக் பாஸை பார்க்குறாங்களாம். ஸோ பார்த்து அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உள்ளே வந்துட்டு சுற்றி காட்டுறதுக்காக போகிறாங்க. தளரும் பார்த்துட்டு இது வந்து பார்வோட பெட்டு தானே அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விக்கல் சக்கரம் வந்து கிண்டல் பண்ணுறாரு. உடனே இதை நான் அப்படி கண்டுபிடிக்கல, பார்வோட அந்த பாட்டிலை வச்சு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வாட்ச் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் ரெகுலராக ஆக்சுவலாக இந்த பிக் பாஸை பார்க்குறேன் சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாரோட நேமும் வந்து சொன்னாங்க. அது உண்மையிலேயே சூப்பர் தான். ஏன்னா எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டு பிக் பாஸை பார்க்குறாங்கன்னா அவ்வளோ பிரபலம் ஆயிருக்கு இந்த சீசன் 9. அது எப்படி ஆச்சுன்னு தான் எனக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கானா வினோத்கிட்டே சொன்னாங்க, விஜய் பார்வதிக்கிட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பக்கம் லிவிங் ஏரியாவுக்கு வந்தாங்க. அவங்களுடைய அந்த ட்ரெய்லர் விஷயங்கள்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி நான் வந்து பிக் பாஸ்குள்ளே போக போகிறேன்னு சொன்னோன்னே என்னோடய ஃபேன்ஸ் எல்லோரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை வந்துட்டு ஒரு ஹாய்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே பிக் பாஸ் பார்க்குற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. எல்லாருமே உள்ள செம்ம ஹாப்பியானாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கீர்த்தி சுரேஷ், விஜய் பார்வதி அண்ட் கானா வினோத்தை பற்றி சொன்னது உண்மையிலேயே சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.